என்ன சார் வேணும்? 2 காபி கொண்டு வா. ஒருத்தர் தானே சார் இருக்கீங்க? யோ, காபி சாப்பிட போறது நானு, துட்டு கொடுக்க போறது நானு. 3 கொடுக்க, நீ போய் கொண்டாயா. ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே நீ அந்த வார்த்தையை கேப்ப? உன் கூட அக்கா தங்கச்சி எதுவும் பிறக்கலையாடா? சொல்றா சொல்றானா? என்ன சார், என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? இவன் என்ன தெரியுமா சார் கேக்குறான்? உங்களுக்கு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்ட பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாமா இருக்கு, நீங்க வேணா போய் அதுகிட்ட அப்ரோச் பண்ணுங்கன்றா சார். இந்த வார்த்தை அந்த பொண்ணு காதுல விழுந்தா என் மரியாதை என்ன சார் ஆகுது? அப்படியா? பாத்தீங்களா, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கே நீங்க ஃபீல் பண்றீங்களே. இன்னும் அவன் கேட்க சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தா உங்க கண்ணே கலங்கி இருக்கும். கலங்கிட்டே வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அதை விடுங்க. எனக்கு உங்க மேல காதல் வந்ததுன்னா நான் நேரடியா உங்ககிட்ட வந்து கேட்க போறேன், நீங்க ஓகே சொல்ல போறீங்க. உங்களுக்கு என் மேல காதல் வந்தா நீங்க நேரடியா வந்து என்கிட்ட கேட்க போறீங்க, நான் ஓகே சொல்ல போறேன். இவன் யாருங்க நடுப்புற சுண்டக்கா மீடியேட்டர்? ஏதோ தெரியாம சொல்லிட்டான், விட்டுருங்க. இப்ப சொல்றீங்க. வீட்டுக்கு போனோம்னு உங்க மனசு அப்படியே அலபாயும். ராத்திரிலாம் தூக்கம் கெடும், டென்ஷன் ஆவீங்க. என்ன பாக்கணும்னு மறுபடியும் ஏங்குவீங்க. ஏங்கணும். இவ்வளவுக்கும் காரணமான இவனை நாம சும்மாவே விடக்கூடாது. இந்த ஹோட்டல் முதலாளி யாரையாயோ? நான் தான் முதலாளி. என்னங்க கிளீன் பண்ற பையனை இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க? நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. என்ன முதலாளின்றதால பையனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இந்த பையன் சொல்லியே இருக்க மாட்டான். ஏன்னா இந்த பையன் ஒரு ஊமை. நான் சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. எனக்கு இவன மாதிரி ஒரு தம்பி இருந்தான். அவனும் ஊமை. அவனை பேச வைக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில அவன் செய்யாத திருட்டு அவன் செஞ்சான்னு நான் போய் சொன்னேன். அந்த அதிர்ச்சியில அவன் பேசிட்டான். அதே மாதிரி இந்த தம்பிய இன்னைக்கு அதிர்ச்சியில பேசிடுவான்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். தம்பி, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லையடா, அதிர்ஷ்டம் இல்லையே. சார், உங்க இறக்க குணத்தை பார்த்து நான் ஊமை ஆயிட்டேன். You're really great. சார், கடைசியில நீங்க தானே வாசு? முதல்ல இருந்தே நான் தாமா வாசு. நீ யாரு? நான் தான் சார், உஷா. நீ என்ன பிடி உஷாவா எல்லாரும் தெரியுதுக்கு? அது இல்ல சார், அன்னைக்கு நான் உங்களை ஹோட்டல்ல மீட் பண்ணேனே. ஹோட்டலுக்கு எல்லாம் போற அளவுக்கு நான் கெட்ட பையன் இல்லமா? ஐயோ, அன்னைக்கு ஒரு ஊமை பையனை நீங்க பேச வைக்க ட்ரை பண்ணீங்களே. ஓ, நீதான அந்த ஊமையே. உட்காரு. Thank you அப்புறம் சார், நான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாஸ்கரோட ரிலேட்டிவ் சார். பாஸ்கரோட ரிலேட்டிவா? அவன் என்ன உயிரோட இருக்கானா? 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அல்சர் வந்துச்சு, காலேஜ் படிக்கும்போது கேன்சர் வந்துச்சு. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா அவன் நேரம் போய் சேர்ந்துக்கணுமே. சார், நான் சொல்றது அடையார் பாஸ்கர், ஓ, என் அக்காவோட வீட்டுக்காரர். என்ன அவர்தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்புனாரு. நீங்க டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறீங்களாமே? யார் சொன்னது? ஆமா, நான் டிவி ஸ்டேஷன்ல தான் வேலை பாக்குறேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? பெருசா ஒண்ணு இல்ல சார், நான் டிவில நியூஸ் ரீடிங் அப்ளை பண்ணிருக்கேன். அதுக்கு நீங்க கொஞ்சம் சிபாரிசு பண்ணணும். இதனாலதான் அந்த நாடே கெட்டு போச்சு. ஒருத்தன் தான் கடமையை கண்ணியமா செஞ்சுக்கிட்டு இருந்தா அவன் கட்டுப்பாட்டையே குலைச்சிறீங்களே. எதுக்கு எடுத்தாலும் சிபாரிசு. சார், நான் ஒரு நாளாவது டிவில நியூஸ் படிக்கலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சில நான் முழிக்கவே முடியாது சார். அவங்க எல்லாம் என்ன கேவலமா பேசுவாங்க. இந்த பாரு, நீ வேற பாஸ்கரோட ரிலேட்டிவ்ன்ட்ட உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? எந்திரி. அழக்கூடாது, அழக்கூடாது. கொஞ்சம் சிரி. இதுக்கு அழகியே பெட்ரு. இந்த பாரு, ஒரு கண்டிஷன். என்ன தேடிட்டு நீ எதனா டிவி ஸ்டேஷன் பக்கம் வந்துட போற. ஏன் சார்? நான் இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன்னா என்ன? அப்படியே நியூஸ் கால் பண்ண வெளில போயிருப்பேன். சார், இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். முதல்ல இப்படி பக்கத்துல உட்காரு. ஒன்ன மாதிரி டிக்கெட் தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஏமா, உன் தமிழ் எப்படி, உன் குரல் வளம் போக்குவரத்துலாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கொட்டை இடத்துல போட்டுக்கிறது படி.
வாலிப வயோதிக அன்பர்களே, இல்வாழ்க்கையில் சோர்வா? நிறுத்துமா. முதல் படிக்கிற சிட்டுக்குரு இதை பத்தி படிக்கிறது. வேற ஏதாவது சிரிச்சீங்கன்னா படி. ஓகே சார். கொல்லம் ரயில் விபத்தில் 1000 பேர் உயிரிழந்தார்கள். அறிவு இருக்கா? 1000 பேர் செத்து இருக்கா? சிரிச்சினா படிக்கிறேனே. ஒப்பந்த ரயில்ல போய் சிரிப்பேனே. வேற ஏதாவது படி. சரி. மலையாள படத்திற்கு தங்க தாமரை விருது. இதுக்கு சிரிக்கணுமா? நீ தர மாட்ட, ரொம்ப கஷ்டம் நீ. சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் அதுக்கு சொல்ல வரல. உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, ஆனா எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. அத உணர்ச்சியோட வெளியே கொண்டு வந்து வச்சுக்க, ஒர்க் அவுட் ஆயிரும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார்? நாளைக்கு நீ பீச்சுக்கு வா, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். வாசு, வாசு, என்ன? எனக்கு டிவில இன்டர்வியூ வந்திருக்கு. செலக்ஷன் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேலை தர சொல்லுங்க ப்ளீஸ். நான் அவங்களுக்கு நேத்தே போன் பண்ணிட்டேன், அவங்க சரின்னு கூட சொல்லிட்டாங்களே. அதெல்லாம் முடியாது. இப்போ நீங்க என் கண்ணு முன்னாலேயே போன் பண்றீங்க. யாருக்கு? அவனுக்கா? பண்றேன். நம்ம சுத்துற நம்பருக்கு எவன் மாட்ட போறானோ. எவனோ பரதேசி பையன் காலையில இருந்து ராங் நம்பரா 7 தடவை போன் பண்ணி எக்ஸஸ் செய்ய விட மாட்டேங்கிறான். இந்த தடவை நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வியை கேட்டாதா என் கோவம் அடங்கும். ஹலோ, என்ன டிவி ஸ்டேஷனா? யாரா அது? பொறுக்கி ராஸ்கல். என்னடா நீயே போன் எடுத்துட்ட? ரொம்ப நல்லதா போச்சு. இதுல என்னடா நல்லதா போச்சு? என் வீட்டு போன நான் எடுக்காம வேற எவன்டா எடுப்பா? அறிவு கேட்டவன செருப்பால அடிப்பேன். நானும் அது விஷயமா தான் போன் பண்றேன். டேய், நான் உன்னை கொன்னுட வேண்டாம். எத்தனை மணிக்கு? கொல்றதுக்கு என்னடா நேரம்? இப்பவே வரேன். டேய், நீ சின்ன வயசுல பார்த்த மாதிரியே பேசுறப்பா. நீ என்ன எப்படா சின்ன வயசுல பார்த்த ராஸ்கல்? இந்தாப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்க. டேய் டேய், என் கோவத்தை கலராதடா. நீ யாரா மாமா பையன் போல இருக்கு. என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல, வாஸ்தவம் தான். அந்த நேரத்துல ஊர் மயிரவன் நான் இல்லடா. டேய், பிகு பண்ணாத. நீ நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம்பா. பண்றான்டா, ஆனா நான் பண்ண மாட்டேன். தெரிஞ்ச பொண்ணு தான் ஓகேன்னு சொல்லிட்டியே, ரொம்ப தேங்க்ஸ் பா. ஐயோ, போனை வச்சுட்டானே. டேய் டேய், சே சே சே, காலங்கார்த்தால ஒரு மாமா வேலை சரி உங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே. என் ஃப்ரெண்டு நேத்து ஒரு ட்ரிப் போன் பண்ணி இன்னைக்கு ரிமைண்ட் பண்ணுவான்னு கேக்குறான். வேற என்ன சொன்னாரு? அவன் சொன்னதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல முடியுமா? ஆல் தி பெஸ்ட். உனக்கு காது நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, மிஷின் வச்சிருக்க? உனக்கு காது நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்தது, மிஷின் வச்சிருக்க? என்ன 2 காது ரிப்பேர் ஆயிடுச்சு. மிஷின் வச்சு 6 மாசம் ஆகுது. நீ இன்னைக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. என் 3வது பொண்ணுக்கு பாத்துக்கிற மாப்பிள்ளை இன்னைக்கு வரான். வா. ரொம்ப சந்தோஷம். வாசுவ மட்டும் மாமாக்கு பிடிச்சு போய் இந்த கல்யாணம் கண்டி நடந்துச்சுன்னா மூர்த்திய ஆட்டு நாட்டலாம். சீதாராமா, இவர் யாருன்னு தெரியுதா பாரு. தெரியலையே. நான் தான் அவரோட பொண்ணோட 2வது மாப்பிள்ள. 2வது பொண்ணோட மாப்பிள்ள. குழந்தை குட்டிகள் உண்டா? ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் ஆகட்டும். 3வது பொண்ணு பார்த்த மாப்பிள்ள யாரு? என்ன வேலை பாக்குறான்? இனிமே தாண்டா அதை பத்தியா விசாரிக்கணும். ஆமா, உன் வேலையில அப்படி இருக்கு. மூச்சுடவே நேரம் இல்ல. உனக்கு தெரியாதா? டிவி ஸ்டேஷன் டைரக்டர் ஆச்சு நானு. பயங்கரமான ஒர்க். அப்பா, இவர்தான். ஏய், என்னடா வந்த இடத்துல தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க? அடடா, என்ன மரியாதை, என்ன மரியாதை. முதல் மரியாதை. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? ரொம்ப கொடுத்து வச்சவன் நீ. எனக்கு சின்ன வயசுல இப்படி ஒரு பழக்கங்க. யாராவது பெரியவங்களை பார்த்தா உடனே கால்ல இருக்கிற செருப்பை கழட்டி இல்ல ஓரமா வச்சுட்டு கால்ல விழுந்துருவேன். அது எங்க குடும்ப பழக்கம். நான் கூட செருப்ப கழட்டி நைனா உட்காரலான்னு சொன்னேன். தம்பி உட்காருப்பா. ஏண்டா, என்னைக்காவது ஒரு நாள் இப்படி என் கால்ல விழுந்திருக்கியா? நீ இப்படி காலை வச்சிருந்தா நான் எங்கன்னு விழுறது? ஏன்பா, 5க்கும் 10க்கு நீ தானே என் கால விழுற. கம்முனு. ஆமா, இது யாரு? உங்க தாத்தாவா? உன்னதான். இவர் எங்க அப்பாங்க. உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் பாத்தியா? ஏன்பா இதே மூஞ்சோடியா வர? அதுக்காக முகமூடி போட்டுட்டு வர முடியும்? அப்புறம் மர்ம மனிதன் யாருன்னு கேட்பாங்க. ஆமா, எங்கப்பா வேலை பாக்குற? நான் தம்பி சொல்லுங்க, எங்க வேலை பாக்குறீங்க? எங்கேயுமே வேலை பார்க்கலையா? சும்மாதான் இருக்கிறியா? சொல்லு தம்பி. மாப்பிள ரொம்ப தான் வெக்கப்படுறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொல்லப்பா. நான் டிவில வேலை பாக்குறேங்க. டிவி இல்லையா? நம்ம வீட்டு டிவியில நீ தெரியவே இல்லையே. அது இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினது. இனிமேதான் தெரிய ஆரம்பிக்கும். டிவியில வேலை பாக்குறாரா? ஓ ஆபீஸ் தான். சீதாராமா, டிவியில வேலை பாக்குறாரா? ஓ ஆபீஸ் தான். கரெக்ட். வீடியோல தான் சினிமாவே கெட்டு போச்சு. சுத்தம். நீ எது வேணாலும் பேசலாம். மத்தவங்களுக்கு காது கேட்கும், நீ மூடிக்கிட்டு. சீதாராமா, பையன் டிவில தான் ஒர்க் பண்றானா? ஓ ஆபீஸ் தான்டா.
தலையாட்டுறாரு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரே டிவி டைரக்டர் தானே. பையன் எப்படி? நல்ல பையன் தானே? நல்ல பையனா? இவனை நம்பி பொண்ணை கொடுக்கலாம் இல்லையா? குடுக்கலாமா? குடுக்கலாமா? அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு பரிபூர்ண திருப்திங்கிற? மொத்தத்துக்கு அவர் தான் தலையாட்டுறாரு. அவரை ஏன் இன்சல்ட் பண்றீங்க? ஓகே தானே? ஓகேடா கண்ணா. பிடிக்கலைன்னா என்ன ஆட்டுவார் போல இருக்கு. பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு பிடிச்சதை விட என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படிதானடா? அதனால என் மூத்த 2 மாப்பிள்ளைகளுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி மோதிரம் போட்டா மாதிரி நான் இவருக்கு போடுறேன். எங்க பையனுடைய அப்பாவுக்கு ஏதாவது போறது உண்டா? கல்யாணத்தன்னைக்கு சாப்பாடு போடுவோம். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.